நாக்கு போன சொல்லல நாக்க நாக்க அழுத்து புள்ள எடுவட்ட இரும மாட்டேன் முதல்ல இன்னும் இருக்கு கக்குற தருகிறத்தோ கேட்கிற தருகிறத்தோ ஏனாதி செல்வராஜ் மாமா அந்த ராதா செல்வி ஒண்ணு ஓ செஞ்சு விட்டாலும் அப்படித்தான் இருக்கு முதல்ல ஆமா நலந்தானா நலந்தானா முதலும் பொண்ணும் நலந்தானா 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 முதலும் பொண்ணும் நலந்தானா உங்களுக்கு எப்படி தெரியுமா நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க நீங்க டப்பாவில் அடிக்கணும் யாரு டப்பாவில் அடி ஏன் டப்பாவில் இருந்தாரு இது சேவை இருந்து போய் கிடக்கு இந்த பக்கத்து வந்துடாத நல்லா இருப்பேன் அதனால எப்படி பாடப்போம் தெரியுமா என்ன பாட்டு உச்சரிக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அப்படியே ஹம்மிங் கொடுக்கணும் குடிப்பீங்கல்ல நல்லா எக்கோ எங்க முதல்ல லோனுக்காரன் வேற வந்துருவாங்கடா காலையில வீட்டுக்கு பீம் பீம் அமைக்கிட்டே நிக்கிறாங்க குண்டி கழுவுறாங்களோ பல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ இந்த வெள்ளிக்கிழமை விடியல் செவ்வாய்க்கிழமை லோனு 2 மணிக்கெல்லாம் போன் பண்ணிடுறாங்க என் புதுசு அந்த நேரத்துல ஊமை குத்தா குத்துறேன் யாரு உனக்கு இந்த நேரத்துல போன் பண்றது குழு தலைவி வாங்க எனக்கு தானே என்ன வெத்த ராசா வாரி என் தங்கமே சகோதரி தாமரை செல்வியா நான் என்ன பண்ணுவேன் சார் ராதா செல்விப்பு என்ன வேட்டி அவசரம் ராதா செல்வி ராதா செல்வி அவர்களுக்கு ரூபாய் 150 ரூபாய் அன்பு அப்படியே கூக்க கொண்டு வந்து குத்த வேண்டியதுதானே நானே குத்திக்கவா இந்த செயினை கொடுத்தா ஒரு லோன் கடனை அடைச்சு கொடுவேன் ஷாம்பு சரி சரி இருக்காரு சரி நல்லா இருக்குண்ணே 550 ரூபா லோனு இல்ல வெறும் 100 ரூபா 150 ரூபா தான் இருக்கு மீதிமா மீதி காசு எங்க ஊருக்கு வாங்கப்பா சரி பாரு உங்க ஊருக்கு வந்தோன்னா சிறப்பா செய்யறீங்க வாங்க சிறப்பா செய்வோம் சரிண்ணே எனக்கு அன்பளிப்பு கொடுத்த சும்மா காமெடி பேசுறேன் அன்பு அண்ணன் ஆமா அவங்க ஆசைப்படி எனக்கு சத்தியமா தேதி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அந்த ஊருக்கு வந்து நாடகத்தை சிறப்பா அமைச்சு தரோம் ஆமா எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு அன்பு இதயங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் தலைவர் பத்தி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா ஊராட்சி மன்ற தலைவருங்களா ஆமா தலைவர் சங்கர் அவங்க தலைவர் சங்கர் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னண்ணே சரிண்ணே சொல்லிட்டேன் மொத்தமா சரிண்ணே வேட்டியை கட்டுனேன் முதல்ல வர மனுஷங்கெல்லாம் என்னைய கண்டோன்னா வேட்டியை அவுத்துக்கிட்டுலப்பா வர்றாங்க அதனால எப்படி சொல்லப்பேன் தெரியுமா பிடிங்க அண்ணே கொஞ்சம் எக்கோ வைங்க ஏத்துங்க இதுல காட்டுல ஏத்தி விட்டு அதுல இந்த மிருதா காருக்கு இந்த ஆல்ரவுண்டு காருக்கு எட்ட வச்சு விடுங்க முதல்ல ஓகே அப்பா பிடிங்கப்பா அழகாய் பூக்குதே சுகமாய் பார்க்குதே அடடா காதல் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கு கொண்டாடுதே பாதையாய் பேசிய பாதைகளோ அருகிலே பார்த்ததோ மௌனம் பேசிய காதல் கல்விரை காணமேவோ மீண்டும் கருவறை கண்டதான கண்ணீரம் அழகாய் பூக்குதே சுகமாய் பார்க்குதே அடடா காதல் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் கொண்டாடுதே குறைக்காது என்னவோ என்னவோ என்ன சொன்னால் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுதலை நான் தாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக முன்னோடு நானாகவே பிரியமானவளே பிரியமானவளே
சொல்லிவிடு வெள்ளிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடும் கனவுகள் சுமந்திடும் மறக்குமா செழுமலை காத்து மறக்குமா அலைகளே நெடுமிஞ்ச வாழ்ந்து கிடக்குமா மருவு தோல்வி பிரியுமா பருவம் தாங்கமா மதுவு இந்த கலக்கமா மதியை இந்த தயக்கமா மயக்கமா 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 எல்லாம் என்ன பாட்டு எல்லாம் மெலோடி பாட்டு இதை நீங்க தப்பா அடிக்கிறீங்களா போருங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா ஒரு மனிதனுக்கு வளர்ச்சின்னு இருக்காங்க எங்க மாமா வஞ்சகம் இல்லாத ஆளு எல்லாமே நீளமா வளர்ந்துருக்கு ஆமா அவருக்கும் ஒரு என்னங்கம்மா உண்மைக்குமே தாளத்துல உண்மையுமே ஒரு நாடகத்துல என்ன முக்கியம்னா தாளம் தான் சாம சின்னதுதான் சங்கதி பெருசான் சரியா பெருசு பெருசா வச்சிருப்போம் இருந்தாலும் ஒரு சின்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதனால எப்படி தெரியுமா மாமாவுக்கு நான் ஆன்னு சொன்னா அவர் ஆன்னு சொல்லணும் எக்கோ போடுங்க எக்கோ போட்டு விட்டுருங்க தயவு செய்து அதை போட்டு விட்டுருங்க இல்லைண்ணே போட்டு விட்டானா இதை சரிப்பட்டு வரும் என்ன வராது அதை போட்டு விட்டுருங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் சம்பளத்தையாவது உனக்குள்ள திருத்துல என் சாமி நல்லா இருக்கு எனக்கு சொத்து சொத்தா மூத்துல முடியுது அப்பா நல்லா இருப்பீங்க முதல்ல மாமாவுக்கு மெலோடி பாட்டு பாடிடுமா ஏதோ 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 நினைக்கலையே ஆசை நுழைக்கலையே வண்ணக்கிளியோ வண்ணக்கிளியோ
ஏன் கட்டி சூடு வத்தாம இருக்கா வேகாம இருக்க எல்லாம் தண்ணி குடிச்சுட்டு தான் இருக்கு. நல்லா ஆடிக்கிறத பிள்ளை கெடுத்துட்டே வந்து சார். யா முதலே நீங்க 4 பேருக்கு எடுத்து முடிய ஆட்டத்தை கெடுத்தேன். சரி வணக்கம். ஏய் முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை என்ன கண்ணை பிடிச்சி உச்சு உச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன? இந்த மைண்ட் செட் ஓனர் உனக்கு தெரியுமா? அந்ததான் தெரியுது, அவர் தான் உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன? இதுக்கு முன்னாடி தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. ஏன் என்ன இப்ப என்னையே தெரியல. ரொம்ப தெரியாது எனக்கு. கண்ணத்தை பிடிச்சதுக்கு தெரியாத ஆளையே கண்ணத்தை பிடிக்கிறேங்கிறியா? ஆமா, எதுக்கு பிடிச்சிய? இந்த மைண்ட் செட் ஓனரே உனக்கு தெரியும்? தெரியாதுன்னு சொல்றேன். தெரியாத ஒரு ஜாமான்ல எப்படி வாய வைக்க? அதுக்கு என்ன பண்றது? வாய வைக்கணும்னாக்கா வாய வச்சுதான் ஆகணும். இது உனக்காக வாய வைக்க வச்சது. எல்லாத்துக்கும் தான் வாய வைக்க வச்சிருக்க வந்திருக்கு, எனக்கு மட்டும் இல்ல. அவரே எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாத? இவர் ஜாமான் காலையில ஒரு மைக்க கீழே போட்டுட்டு போயிட்டாருன்னா ஊருக்காரங்க சொல்லுவாங்க, என்னன்னு என்னையா உன் ஜாமானே மேடையில போட்டுட்டு போயிட்டா அப்படி பாக்க. இந்த ஜாமான் அவர் ஜாமான், இது ஏன் ஜாமான். சரி, உனக்குன்னு ஒரு ஜாமான் இருக்கு. அது இருக்கு பத்திரமா. அந்த ஜாமான வேற எந்த ஜாமான் சொல்லிட்டு இருக்க? என் கண்ணம். உன் கண்ணத்தோட பத்திரமா வச்சுக்க. என்னத்துக்கு நான் கொடுக்குறேன்? என்னத்துக்கு கொடுக்குறேன்? உன் கண்ணத்துல மொத்தம் ஆண்டவன் ஒத்த ஓட்டைய படைச்சு அதுல 2 உதட ஒட்ட வச்சானே. ஏன்? எதுக்கு? சிகரெட்டு பீடி குடிக்கவா? வேற எதுக்கு? முத்தம் கொடுக்க. எங்கேயா கொடுங்க பாப்போம். சிகப்பு ஏன் ஒட்டுற? எதுக்கு விட்டுறாங்க? அது கண்ணாடியில பார்த்து நீ சிரிக்கவா? அடுத்த ஆம்பளை பார்த்து சொல்றதுக்கு கொப்பை பழம் போன்ற இதழ்களா அப்படின்னு சொல்றதுக்கு. காலையில பார்த்தாத்தான் கருப்படிச்சு போயிருக்குது. பாப்போம் எங்க போ. எங்க போவோம்? உன் மேல எனக்கு ஒரு இழுத்தக செய்யா. இழுத்தக செய்யணும். இழுத்துக்கிட்டு செய்யல. வேற இழுத்தக செய்யா. இழுத்தக செய்யணும். வா போவான். காதல் ஆசை. காதெல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு காதல் வராது. அது என்ன வந்த உடனே போவாங்கிற? அப்ப நீ வா போனாக்கா அப்புறம் வா போவான்னு தான் சொல்ல முடியும். கூப்பிட்ட உடனே வந்தா ரேட்டு குறையும். கொஞ்சம் இழுத்துக்கிட்டா ரேட்டு கூடும். அப்பெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப என்னைய பொறுத்தளவுல எடுத்துக்கங்களேன். இந்த புள்ளைய பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா எங்க அக்கா கேஆர் விஜயா மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கொண்டையலை சாவித்திரி மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா எப்படி இருக்கு? சரோஜா தேவி மாதிரியே இருக்கு. ஆனா இப்ப உள்ள நடிகை சிம்மு பாத்திருக்கியா? சிம்ரன் மாதிரியே இருக்கு. நீ ஒரு பாபிலோனியா தொங்கும் தோட்டம். தொங்கும் தோட்டம்னா நீ ஒரு பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். அம்புட்டு அழகா இருக்க. நீ ஒரு டெல்லி தாஜ்மஹால். இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னதெல்லாம்? சுற்றுலா தலம். போகலாம், வரலாம், குடியிருக்க முடியாது. அது குடிக்கு ஒத்து வராது. ஏன்னு கேட்டேன். பாபிலோனியா தொங்கும் தோட்டத்தை எவனாச்சும் காசு வாங்கி உள்ள குடி போக முடியுமா? முடியாதுல்ல. முடியாது. பொட்டாட்டி எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுக்க முடியாது. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை எவனாச்சும் வாங்கி குடும்பம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அது குடும்பம் நடத்த முடியாத விஷயம். டெல்லி தாஜ்மஹாலுக்குள்ள போய் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. முடியாது. உண்மையில நல்லா பாடுற, நல்லா ஆடுற. 1000 பெண்களை பார்த்திருக்கேன். அவங்க கூட எனக்கு அக்கா தங்கச்சி சின்ன ஆகி பெரிய ஆகி அத்தான் தெரிஞ்சு. என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன கிளம்புது? 6 மாசம் வப்பாட்டி, 6 மாசத்துக்கு பொட்டாட்டி. அது என்ன 6 மாசம் வப்பாட்டி 6 மாசத்துக்கு பொண்டாட்டி? என்ன வப்பாட்டிக்கு இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது. சரி, அந்த ட்ரைனிங்ல நீ ஜெயிச்சிட்டீன்னா 6 மாசம் கேட்டு பொட்டாட்டி. உங்களை பார்த்தோன்னா எனக்கு எப்படி தெரியுமா? 6 மாசத்துக்கு நல்ல புருஷன், 6 மாசத்துக்கு கள்ள புருஷனா தெரியுறீங்க. நீ கள்ள புருஷனா வச்சுக்கிட்டாலும் இடம் ஒண்ணுதான், நல்ல புருஷனா வச்சுக்கிட்டாதான் இடம் ஒண்ணு. அதே மாதிரி நீ வப்பாட்டியா வச்சுக்கிட்டாலும் இடம் ஒண்ணுதான், பொண்டாட்டியா வச்சுக்கிட்டாலும் இடம் ஒண்ணுதான். பாருங்க, பொண்டாட்டினா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓஹோ, வப்பாட்டிய வீடு கூட்டிட்டு போக முடியுமா? ஏன் கூட்டிட்டு போக முடியாதுன்னு கேக்குறேன். பொண்டாட்டிக்காரி தூக்கி போட்டா அதுலயே வச்சு. பொண்டாட்டியோட அக்கறை பறவை யார் தெரியுமா? வப்பாட்டி தான். ஞாபகத்துல வச்சுக்க. எப்படிமா? அப்படியா? பொண்டாட்டி தான் வப்பாட்டி, வப்பாட்டி தான் பொண்டாட்டி. உன் வாய் இப்ப சரியில்லை. முதல்ல இடத்த காலி பண்ணி முதல்ல. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தமே நம்ம பேசிட்டு இருக்க. காட்டுல கிடக்குது எலுமிச்சு, கிடக்குது கடல்ல கிடக்குது உப்பு, இருந்துட்டு போகுது. 2 என்ன ஐத்தியமையன் மாமே மகளா? கிடையாது. 2 ஒண்ணு சேர்ந்து ஊருக்காகி பாட்டுக்குள்ள நுழையல. ஆமா, அது மாதிரி நான் உப்பு, நாங்க நீ எலுமிச்சம்பழம். சரி, என் கூட சேர்ந்து நீ 4ஆ பொளந்துட்டீன்னா நாளா பொழக்கிறேன். நான் மட்டும் தொட்டு நக்க ஒன்னியும் சூறுகாயா இருப்பேன். எனக்கு நல்லா காமிக்கிற உப்பா பிடிக்காது அப்படி உருட்டு ஓடுங்க. ஓடுனா உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூளாயுதத்துல சொறிடுவாரு. வெள்ளச்சாமி உப்பு மட்டுமா சேரும்? ஏகப்பட்ட உப்பு சேர்ந்தாலும் என் காய் ஊறுகாயதான் ஆகும். நான் சொல்றேன், குடும்பக்காரிக்கு ஒரு உப்பு. ஒழுக்கமா பேசியா?
அப்புறம் வாய பூச்சி கிளிக்கிறாங்களா நீ நல்லா அவளை கிழிச்சு பாரியா முதல்ல கிளியா கிளியா அது ஆண்டவன் ஏற்கனவே கிழிச்சு விட்டாங்க. அப்புறம் கிழிக்கிறாங்க யார் அது முதல்ல ஆண்டவன் என்னைய பிடிச்சி திட்டுவேன். அதிக பிரச்சனை பேசாத முதல்ல அளவுக்கு வீடு என்னைய பேசிட்டு இருக்க என்னைய பாத்துக்க முன்ன பின்ன உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா அப்ப எனக்கு சம்பந்தம் தான் பேசுற ஆசையா இருந்தாக்க என்ன பண்ண சொல்ற போவோம் அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல என்ன சொல்லி வேலை பார்க்க போறீங்க நீங்க ஐயர் ரெடியா இருப்பாரு. எதுக்கு தாலியை கட்டி நீ கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் மாடு மேய்க்கும் போது 15 தடவை பண்ணிட்டேன். மாடு மேய்க்கும் போது எத்தனை வயசு 15 வயசு பண்ணிட்டேன். வாத்தியார் வாத்தியார் உனக்கு வந்து அவசியம் இல்லையா? ஆமா அது என்ன கீபோர்டு வாசிக்கிறீங்களா? ஒரு பொட்டாச்சி ஒரு ஆம்பளை வந்து கடிபிடிக்கிறேன். ஆமா என்ன பண்ணிருக்கு இழுத்து அரைஞ்சிருக்கணும். எதுக்கு மாமானா மச்சானா மானம் கட்டவனே அப்படி நீ இழுத்து அரைஞ்சிருந்தா நீ பொண்ணு. அண்ணே இந்த மைக் செட்டை போடுங்க. மைக் ஹலோ பேசாத நீ கூட்டுங்க. ஹலோ ஏ நாய் அங்கே போனாய் யானே அந்த உள்ள உங்கள்ட்ட எதுக்கு பெட்டிக்காரர்கிட்ட போய் மத்தியா அவர் எங்க அப்பா ஒழுக்கமா பேசிய முதல்ல வாய் பதன கை பதன கை பதனத்தை பத்தமா வச்சுக்க முதல்ல ஆட வேண்டிய கையை ஆடிட்டாங்க ஆடிக்கிட்டு கிடக்கட்டேன் பேச வேண்டிய வாய் பேசும் எனக்கு என்ன என்னன்னு கேட்க வேண்டிய காது கேட்டுக்கிட்டு கிடக்கிறது எனக்கு என்னையா காது சொல்லி கேட்காதன்னு சொல்லு கேட்காம கேட்கும் வாய்கிட்ட சொல்லி மெல்லாதுன்னு சொல்லு பல்லுகிட்ட சொல்லி மெல்லும் மென்னுதியா ஆமா நாக்கு கிட்ட சொல்லி சுவைக்காதுன்னு சொல்லு சுவைச்சுதான் பாக்கும் பெட்டியா ஆமா ஆண்டவன் கைய பழச்சாங்க எதுக்கு வாங்க உட்காருங்க பால் சாப்பிடுறீங்களா பழத்தை சாப்பிடுறீங்களா வாங்க அந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி அண்ணே எக்கோ வைங்கண்ணே எக்கோ வச்சு அப்படியே வைங்க முதல்ல இருந்த மாதிரியே வைங்க தயவு செய்து அப்படியே வைங்க விடிகிற வரை எக்கோ இருக்கட்டும் முதல்ல அப்படியே இருக்கட்டும் பிரச்சனை இல்லை நோண்டாதீங்க அப்படியே வயிற்று வலிக்குது எனக்கெல்லாம் தயவு செய்து ஹலோ சொல்லுங்க மாமா அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இருக்கட்டும் ஒண்ணுமே இல்லை தெரியாது செல்வராஜ் வைக்க சொன்னாங்க ஆமா இத்தனைக்கும் ஒவ்வொரு வேலை என்ன வேலை நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்றேன் குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த 2 பால் பொட்டிய ஆண்டவன் எங்கிட்ட ஒப்படைக்காம லேடிஸ் உங்கள்கிட்ட ஒட்ட வச்சானே எதுக்கு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க அதை மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட ஒப்படைச்சு வச்சிருந்தேன் என்ன பண்ணிருக்கீங்க பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிங்க வாங்கி அதுல கலந்து விட்டு அடிச்சு குடிச்சிருக்கோம் பொறுமையை பொக்கி பொறுமை இழக்காங்க பொம்பளைதாங்க எங்களை விட ஒரு வரிச்செலும்ப இருக்கு இப்ப பண்ணுங்க எங்களை விட உங்களுக்கு ஒரு வரிச்செலும்ப கூட வச்சிருக்கேன் ஆண்டவன் சுமத்துந்தன் ஹலோ எதுக்கோ வேணாம்னே ஆமாண்ணே அங்க போயிட்டு அந்த பிள்ளைக்கு மட்டும் இருக்க வைங்க எனக்கு போதும் போதும் முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை தெரியாத ஆம்பளை அப்ப பாரு விடியாங்கிற கட்டி பிடிச்ச உடனே விடுற மனுஷனா கடைசி முடிய எவன் வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் மனுஷன் காப்பாத்தி கிடிக்கிறாங்க முதல்ல என் கை உன் உடம்புல எங்கனமா இருந்துச்சு எங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு இங்க ஒரு கை இங்க ஒரு கை இங்க தாங்கி பிடிச்சிங்க ஏண்டி ஏன் அதுக்கு இதுக்கு என்ன 1.5 கிலோமீட்டர் இருக்கு ஏன் என் கை அங்க போயிருக்க கூடாது ஏன் போயிருக்க கூடாது கடமை என் கடமை ஒண்ணு தொடரணும் கட்டுப்பாடு உன் கற்புக்கு தட்டுப்பாடு வராம கண்ணியம் எத்தின்னு பேசு 3 ஆண்டவங்களுக்கு தொங்க விட்டுருக்கேன் எங்க தொங்க இருக்க எனக்கு தப்பு இருக்கு முதல்ல நல்லதா இருக்கு பாரு என்னைய பார்த்தா உனக்கு தப்புன்னு இருக்கு என்னைய பார்த்தா உனக்கு தப்புன்னு இருக்க முதல்ல தப்புன்னு என்னைய பார்த்தா உனக்கு ஏதாவது நோக்கம் கிளம்புது இல்ல கிளம்பாது ஏன் கிளம்பாது லைட் எரியுது
அதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்லிடுவோமா? எதுக்கு இல்ல நோக்கம் கிளம்பாது இல்லையே. இந்த வெள்ளை லைட்ட போட்டு உன் வாயை இப்ப புடிச்சு தரட்டுன்னு கிழிக்க போறேன், ஞாபகத்துல வச்சுக்க. பேசுற வாயை கிழிக்கிறிய. அனாவசிய பேச்சு பேசாதேன்னு சொல்லிட்டேன். உன்னை எல்லாம் தூக்கி போட்டு அதுலயே போட்டு உன்னையெல்லாம் பார்த்து ஒரு சாமானே மிதிச்சா என்னன்னு நான் கேட்கிறேன். பொட்டாச்சி ஆச்சு ஆம்பளையாச்சே நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னைய அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டு புடிச்சு புட்ட வச்சு போய்கிட்டே இருப்பேன், ஞாபகத்துல வச்சுக்க. குட்டுட்டு பாவாட கலந்து பார்த்து நான் கொடுத்தேன்னா உன் அந்தார கலந்து குஞ்சாமணி டப்பு 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 ஆடி ஞாபகத்துல வச்சுக்க. நீ எப்ப குடுப்ப எல்லாச்சாமி கோத்துக்கிட்டு நீ மட்டும் தான் வந்துருக்க. என்ன கோர்க்க போற முதல்ல? சட்டியில வேகுற பொத்த வடை எதை எதிர்பார்க்க? கம்பி எதிர்பார்க்குமா? சர்வீஸான சட்டியா இருக்கிய சர்வீஸான ஆளுதானே. கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்குது? ஏன் எதிர்பார்க்குது? வெந்துகிட்டு இருக்கிற பொத்த வடை பொத்த வடை தான் ஒரு பக்கமாவே வெந்து வெந்து கருகிவிடக் கூடாது என்பதற்காக எப்படா அந்த கம்பி வரும் நம்மள பதமா பரட்டி விடும். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்க இதுதான் என்ன சட்டி மாதிரி. என்ன சட்டி மாதிரி பட சுர ஆள் எது? யாருங்க? இந்த நாடகத்தை கான்டாக்ட் பண்ண மிஸ்டர் பாக்கியநாதன். இத்தத்துல என்ன என்ன சட்டில என்ன சட்டில ராதா செல்விங்கிற பொத்த வடைய தட்டி போட்டுருக்காப்ல. ஏன் எனக்கு பொத்தல் இருக்கிறது உனக்கு எப்படி? வெள்ளச்சாமி கம்பி பெரட்டி விடத்தான். என் கம்பி மட்டும் வடைய பெரட்டி விடல. பெரட்டி விடலனா வடை ஒரு பக்கமா நினைக்கிறது வேஸ்ட். வெள்ளச்சாமி கம்பி மட்டும்தான் பெரட்டி விடணுமா? ஏன் மத்த கம்பி எல்லாம் பெரட்டினா வடை வேகாதா? 3 கம்பி இருக்கு. என்ன கம்பி? ஒரு கம்பி நுனியில வளைஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் அது முறுக்க தூக்குறது. பெரட்டி விடுறது முடியல வளையாது. அதிர்ஷ்டத்தெல்லாம் தூக்குறது. சரி ஏன் காயப்பட்டாலும் சரி ஒத்துக்கிட்டு தூக்க சொல்லும். முறுக்கு காயப்படுமா? புட்டு போயிடும். என்னது முறுக்கு காயப்படணும்னா புட்டு போயிடும். புண்டு போயிடும். அதிர்ஷ்டத்துல குத்தலாம். ஆமா முறுக்குல குத்த முடியும். டொப்பு டொப்பு அதான் வாப்போம். இல்ல மாமா அதிர்ஷ்டம் சொல்ல கிளம்பிட்டாரு போலயே. என்ன பண்ணிட்டு நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ். நானும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எல்லா வியாபாரமுமே காய்கறி பழங்கள் எல்லாமே சேர்ந்து பண்றேன். பழ வியாபாரம் பண்றியா? என்ன மாமா இருக்கட்டும் போதும் தானே. நல்லா இருப்பீங்க சாமி. விடுங்க முதல்ல வியாபாரத்தை சொல்றேன். பொன்னாடையா மாமா? என்ன வெத்த ராஜா மாதிரி அருளி குஞ்சு. இந்த 28 தாண்ட மாட்டேங்கிறா சாமி. ஆமா நீங்க உன் பழத்துக்கு பால் வருமா? வராது. ஏன்? பால் வர பழம் வரல. நான் விக்கிற பழம் இறந்த பழம். அதுக்கு பால் வருமா? வராது. எப்படி? கிள்ளுனா தண்ணி வரும். நீ என்னையா பழம் விக்கிற? பால் வர்ற பழம். அது என்ன பழம்? பலாப்பழம். எடுத்த உடனே கடிக்க முடியாது. கடிக்க முயற்சி பண்ணா சிலுவா கிழிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட பழம் நீ அதை சாப்பிட்டுருக்கியா? அடி ஒட்டோர வீட்டுக்காரி வீட்டுக்காரி சேலக்காரி போகட்டுமா என் முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி வெள்ளச்சாமி குஞ்சு குட்டி. என்னது குஞ்சு? என்ன குஞ்சு மாமா? அரும்பு மீசை. அது மாத்திரம் தூக்கிடுமா? அடிவாடி முட்டை குண்டி வெளியே ஏற்கனவே பாட்டு புழு புழு எதிரியா பாரு. வாடி மொட்டை குண்டியா? வாடி பொட்டை புள்ள வெளியே பாருங்க மாமா. புழு புழுன்னு இருக்குது சொல்லாத. புழு புழுன்னு இருக்குது பாருங்க மாமா. வாடி பொட்டை புள்ள வெளியே. சத்தியமா நீ மொட்டை குண்டியிலன்னு சொல்லு. இந்த சாமிக்கு போதும் நீ மொட்டை குண்டி. பாரியா எல்லா சாமி சொல்றது பொய்யா தப்பான்னு நீ போய் உனக்கு மனசாட்சியில என் ஆடைய பாரியா முழுசா மூடிட்டு வந்திருக்கிறேயா பாரியா. இப்பதான் ட்ரெஸ். இதுக்கு முன்னாடி மாறும்போது அடிவாடி புட்ட புள்ள வெளியே. அடிவாடி புட்ட புள்ள வெளியே. அடிவாடி புட்ட புள்ள வெளியே. வாடி புட்ட புள்ள வெளியே.
பார்த்தேன் ஆட்டுக்குட்டி காலுமா எங்கச்சு ஆமா. இப்ப இவ்வளவு நட்டு 300 ரூபாய் செலவு பண்ணிருக்க சும்மா ஒண்ணும் இல்ல. 300 ரூபாய் ஆமா, குடும்ப மண்டபத்துல வாங்கியிருப்பேன். கையில என்ன மாமா? ரொம்ப என்னகிட்ட எல்லாம் ரோஜமா தான் இருந்தது மசுரு விக்கிறேன் போய் அம்மா என்னையா சொல்ற? 30 ரூபாய் மச்சா 300 ரூபாய் ஆக்கியிருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? போன வாரம் என்கிட்ட போன் பண்ணிருக்கலாம்ல. வாங்கிட்டு வந்துருப்பீங்களா? போட்டு வந்து. அடிக்கல்மே கூந்தலுக்கு நான் கால்களுக்கு சத்தத்துக்கு கூந்தலுக்கு உன் கால் வாழ்ந்து சத்தத்துக்கு வைவான வடிவலாக்கி பார்த்து என்ற கண்களுக்கு அடிய கொட்டாப்பட்டி கொடுக்க நீ நல்ல மைக்கா இருக்கு. நல்ல சூப்பரா ஆள் சூப்பரா இருக்கிறீங்க. நல்லா நகைச்சுவை பண்ணீங்க. நல்லா அருமையா பாடுறீங்க. உங்க பாட்டுக்கு ரசிகை நானு. என்ன என்ன பாட்டு பண்ணீங்க இப்ப? கொட்டாப்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்கே உடுக்குதான் அப்படிதான் பாடுனீங்க. வேற மாதிரி கேட்டுச்சு எனக்கு. இந்த மைக்க பாடு. அடிய கொட்டாப்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்க இந்த கேக்குது. இங்கிட்டு வா. ரெண்டு ஒரு மைக்கு தான் இங்கிட்டு வா, பாடு அதுல பாடு. கம்பெனி ஒண்ணுதான் பாடியா அதை பாடியா? அந்த புள்ள பாடியா அதை பாடியா? பாடணும். ஆமா பாடுங்க அதே மாதிரி. என்னுடைய நாவில் இருந்து ஒரு கெட்ட வார்த்தை வராது. அது தெரிஞ்ச விஷயம் தான் பாடுங்க நீங்க. அடியே கொட்டா என்னை நீங்க கேட்டுக்கிட்டாலே அப்ப எப்படி கெட்ட வார்த்தை வரும்? பாடுங்க மாமா. அடியே கொட்டா உள்ள நினைக்குது கெட்ட வார்த்தை பேசுறான். இதெல்லாம் கெட்டாதான் நீங்க பேச மாட்டீங்க. அடியே கொட்டாம்பட்டி இந்த நல்லா காதை கொடுத்து என்ன கேக்குறேன் மாமா? அடியே கொட்டாம்பட்டி கொடுக்க வெள்ள சாமி கொடுக்க என்னன்னே மைக்கு வச்சிருக்கியா? உன் மைக்கு கெட்ட வார்த்தை பேசுறியா? உடுக்கும் சரியா வேற மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அந்த பின்ன புடிங்க இதுல சொல்லு. எதுலயா சொல்ற? பக்கத்து ஓட்டையில நல்லா தானே பண்ணீங்க மாமா. இப்ப இந்த வேற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ரொம்ப பேர் இத கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்க. ஆமா இது கெட்ட வார்த்தையே கிடையாது. வேற சிவபுராணத்துல வருது. அந்த புராணத்தை படிச்சிட்டீங்கன்னா செய்தி அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்க. நிஜமாவா? சிவலிங்கத்தை கும்பிடுறோட பாக்கியம் உனக்கு கிடைக்கும். நிஜமா மாமா? அதுல பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். இதுல தேனு மட்டும். சரி அடிய கொட்டாம்பட்டி கொடுக்க நீ சாமி அந்த பிள்ளை எனக்கு ரெஸ்ட் கொடுக்குது. மாத்திக்கிறது. இது வெள்ளிக்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை. ஆமா வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எப்ப எத்தனை நேரமும் நீங்களே பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அடிய தொக்காக்கா பட்டு பல்லு விளக்க தங்க குச்சி உன் தங்க குச்சியில உனக்கு குச்சிய கோண குச்சி ஆக்கி ஞாபகத்தை வச்சுக்க. என்ன தங்க குச்சி? நேராகும் வளையும் வளையும். அது எலாஸ்டிக் பொருள். அதுக்கு இழுத்தா இழுத்தக்க செய்யா விட்டுட்டா அடி 10 இருக்கணும்னா போல வாய் நல்லா தானே இருந்துச்சு. என்னையாச்சு? நல்லாவே இருந்துச்சு வாய். ஏன் இப்படி போயிட்டு போச்சு? கொட்டாச்சி குத்தி. எந்த கொட்டாச்சி குத்துச்சு? வார்த்தை உனக்கு கொட்டாச்சி மாதிரியா தெரியுது. என்னையா வீட்டுக்கு போனா உன் வாய் சரியா வந்தா இப்ப நான் என்னையா பண்ணனா? வீட்டுக்கு போனா அடையாளம் தெரியாம போயிடுறேன். அதுதான் நீ என்ன பண்ற? ஜம்ப் பண்ண. ஐ லவ் யூ. என் கடுப்பு பூரா நாரணி மேலதான் இருக்கு. நிஜமா ஐ லவ் யூ. அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பணமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். பணமரத்து மேல ஏறி பதவி இறக்க போனேன்.
பதவியை கொடுத்தா உடம்பம்மா தங்கமல்ல போல பேரழகி உலகத்திலே இல்லையடி உலகத்திலே இல்லையாடி என் ஜோடி உனக்கு ஒண்ணே ஒண்ணு தாரே பணமரப்பு மேல ஏறி பதவி இறக்க போனே ஆத்தாரோ குளிக்க போனா ஐயமீன புடிச்சிருக்காரு ஐயமீன குழம்பு வச்சு இல்ல அத்தானுக்கு ஊட்டினானே என் ஜோடி எனக்கு மொத்தம் வந்து தாடி பதவி இறக்க போனே ஒன்னு நான் தொட்டதுக்கு உங்க அண்ணன் தாக்கு சொன்னதுக்கு ரெண்டு பேரும் போகமடி எனக்கு முத்தம் பணமரத்து மேல பதவி இறக்க போனே உங்க காதலை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துச்சு மாமா என் மனசோட ஆசையை சொல்லவா சொல்லுமா நிஜமாவா கையை விடமா என்னம்மா என்ன செவ்வந்து பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சுட்டு சிங்காரமா உன்னை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சுட்டு